ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவும் ஃப்ரீலான்ஸ் பெருசாக வரல. சரி, ஓகே. காலையிலேருந்து அந்த ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோஸோட எடிட்டிங்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு அந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அந்த சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கிட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது அந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து எல்லாமே கரெக்டாக போச்சு. உங்களுக்கு குழந்தை பார்த்துக்கிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. திலீப்புக்கு தான் சாப்பாடு செஞ்சுன்னு இருக்கேன். திலீப்புக்கா? ஓகே. எல்லாருக்குமே செய்கிறது அவன் சாப்பிட முடியாது அப்படின்றதுனால அவனுக்கு தனியாக செய்யணும். பாசிப்பருப்பு, அரிசி கொஞ்சோண்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பொங்கல் மாதிரி செஞ்சு கொடுக்கணும். இது எத்தனை 9th மந்த்ல? 9th மந்த். இப்போ 9th மந்த். நான் 6th 7 மந்த் வரையும் அரிசி ஊற வச்சுட்டு அது பால் வடிகட்டி கஞ்சி மாரி காய்ச்சி ஊட்டின்னு இருந்தேன். இப்போ சாப்பாடு குத்து பழகினாதான் அவன் சாப்பாடு நார்மல் சாப்பாடு சாப்பிட வருவான். அதனால இப்போ கொஞ்சம் கொலன்னு செஞ்சு கையிலே பிசைஞ்சு ஊட்டணும். ஓகே. அதனால இப்போ தனித்தனியாக செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல? நமக்கு வந்து சப்பாத்தினா கோதுமை தோசைனா ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணும். ஓகே. அடுத்தது நமக்கு இருக்கா சாப்பாடு? நமக்கு தான் கோதுமை தோசை ஊற்றணும். கோதுமை தோசை செய்ய போறீங்களா? அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குருமா வைக்கணும். உருளைக்கிழங்கு குருமா. காலையில் தான் முட்டை குழம்பு செஞ்சல, உருளைக்கிழங்கு குருமா தான் வைக்கணும். ஓகே. அவன் எங்கே போயிட்டான்? தமிழ் விளையாட போயிருக்காமம்மா. ஓகே. எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? இப்போ எல்லா வேலையும் இப்போதான் தொடங்குறேன். எங்க முடிச்சேன்? ஓகே. இவனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நீ அதை செஞ்சு அதை நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு நைட்டு 10 ஆயிடுது இல்லை? எல்லா வேலையும் முடிச்சுட்டு செய்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து காலையில் வந்து இவன் வந்து எந்த டைம் எழுந்திருப்பான்னு தெரியாது, அவன் வந்து எந்த டைம் எழுந்திருப்பான்னு தெரியாது. அதனால் நமக்கு சரியாக தூக்கமும் இருக்காது. அப்படியே அதே மாதிரி ரொட்டீன் தான் போயிட்டே இருக்குது. சரி, ஓகே. அதனால் ஒர்க் இருக்கும்போது இன்னும் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுது எங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறது. சரி, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம். அதுக்காக நம்ம வந்து வீடியோ போடாமல் இருந்தால் எப்படி? டெய்லி நம்ம கன்சிஸ்டன்சி முக்கியம் இல்லை. டெய்லி அதை போட்டால் தானே பார்க்குற வியூவர்ஸ் கூட கொஞ்சம் எங்கேஜிங்காக இருப்பாங்க. கரெக்டு தானே நிரோஷா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லுங்க பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லு. தமிழ் கண்ணில் குத்திட்டு இங்கே பாருங்க, இப்படி ஆயிருக்கு. அமைதியாகவே இருக்க மாட்டியா தமிழ? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கு. ஊசி போட போகிறாங்கண்ணா. ஊசி போட போகிறாங்க. உனக்கு ஊசி போட போகிறாங்கடா. ஏன் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க? கண்ணு பார்த்தியா குத்தி வச்சிருக்க? ஊசி வேணாவா? அப்ப நீ இப்படிலாம் பண்ணலாமா? இங்க பாரு, கண்ணு எப்படி பண்ணி வச்சிருக்க பாத்தியா? பாப்பா கூட ஊசி போடலையா? நீ அழுதுனா ஊசி போட்டுருவாங்க. அப்புறம் தமிழுக்கு லைட்டா கண்ணில் வந்து ஏதோ குத்தின்னு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே. நார்மலாக வந்து ட்ராப்ஸ் விட சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். தமிழை ஒழுங்காக இருப்பியா? அதுக்கப்புறம் ஓகேவா? ஒழுங்காக இருக்கியா? கண்ணு பற்றி அடிபட்டுருக்கு? ஒழுங்காக இருக்கியா? சரிப்பா, போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? டெய்லியும் 8 o'clock மாதிரி சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு சுற்றிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் வேறு சும்மாவே இல்லாமல் கண்ணை குத்திட்டான். அப்படி ஆயிரத்துக்குள்ளே இவங்க வேறு இப்போ தான் சமைச்சுன்னு இருக்காங்க. திலீப்புக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டினேன். ஊட்டி விட்டு அவன் தூங்க வச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்கு குருமா வைக்கலான்னு செஞ்சு. சீக்கிரமாக செய், பசிக்குது எனக்கு. அவனுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க, ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. அது எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆனால் அது அந்த காயம் வந்து கண்ணில் அந்த இது இருக்குல்ல, தழுவு இருக்குல்ல, அது வந்து நாள் மேலே தான் சரியாக போகும்.
அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நீங்கள் அது ஒரு 3 நாளைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். கண்ணுனா கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கணும், அதனாலதான் பயம், வேற ஒன்றும். நாங்கள் போனோம், போயிட்டு நானும் தமிழும் போயிட்டு பானிபூரி சாப்பிட்டோம். பானிபூரி நானும் தமிழும் சாப்பிட்டோம். போயிட்டு என்ன பண்ணேன், ஏடிஎம்ல போய் காசு எடுத்தேன். எடுக்கும்போது அவனை கையை வச்சு எடுக்க சொன்னேன். ஏடிஎம்ல எடுக்கும்போது கையை வச்சு எடுத்துட்டு அவன் போயிட்டு, நான் எடுத்துட்டு காசு நான் பர்ஸில் வச்சுட்டேன். அவன் போயிட்டு பட்டன்லாம் எடுத்துக்கிறான். பட்டன்லாம் எடுத்துட்டு காசு வரல, அப்பா காசு வரல அப்படின்னு சொல்லுங்கிறான். அதுதான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லுங்கிறான் அவன். அம்மா அந்த மாதிரி காசு எடுத்தேன் இந்த பாரு பாக்கெட்ல இருக்கு, அப்பா பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கானே. அதுக்கு என்னது, ஏடிஎம்ல நான் வந்து வித்ட்ரா பண்றதுக்கு எல்லா நம்பர்லாம் போட்டுட்டு அவனை வந்து கையில எடுக்க சொன்னேன். ஓகேவா? அதுக்குதான். தமிழ் அமைதியா இருப்பியா? இருப்பியா இருக்க மாட்டியா? தமிழ் என்ன சாப்பிடுற? 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நிரோஷா நான் 6 மணிக்கு போனோம். 6 மணிக்கு போயிட்டு பானிபூரி சாப்பிட்டோம் 2 பேரும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செருப்பு கடைக்கு போயிட்டு நான் செருப்பு வாங்கினேன். எனக்கு என் செருப்பு கோயிலில் எடுத்துன்னு போயிட்டாங்கல்ல, அதோட செருப்பு வாங்கினு நேராக வந்தோம். வந்துட்டு அப்புறம் ஏடிஎம் போயிட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு அப்புறம் வந்துனே இருக்கேன். சரி, நானும் குருமா செஞ்சுட்டேன். வதங்கி வருது, செஞ்சுட்டு கோதுமை கரைச்சிட்டு தோசை ஊற்றி அதுக்கு ஒரு 3. இது எங்க இது போடுறது தானே பேண்ட் எங்க? அது கைட்டு வச்சுட்டேன். திலீபன் கைட்டினே இருக்கிறான். கைட்டி கண்ணா குத்தி எப்படி அவனை தூங்க வச்சுட்டு நீ அவனை தூங்க வச்சுட்டு ஃப்ரீயாக வேலை செஞ்சுருக்கியா? அதனால தான் எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கல. நீ ஏன் அவளுக்கு இப்போ கஷ்டப்பட்டு நிறைய செஞ்சுருக்க? எங்களுக்கு பசி எடுக்கீங்க. அதுதான் எனக்கு என்ன விட்டு நீங்க பானிபூரியில சாப்பிட்டது எப்படி பசிக்கும்? நான் எங்க தமிழ் போயிட்டு நான் போயிட்டு தமிழ் நானும் போயிட்டே இருந்தோம். அப்பா பானிபூரிப்பா அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எங்க போனாலும் கூப்பிட்டு போறது இல்லை. என்ன கூப்பிட்டு போனாலும் எதுவும் வாங்கி கொடுக்குறது இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க மட்டும் தனியா போனா வாங்கி சாப்பிட்டு நல்லா வருவாங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், பானிபூரி சாப்பிட்டோம். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நாளும் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்து காளான் சாப்பிட்டோம், பானிபூரி சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். தமிழ் நம்ம என்ன சாப்பிட்டோம்? பானிபூரி சாப்பிட்டோம். அப்புறம் பானிபூரி காளான் சாப்பிட்டோம். இப்போ வந்து ராகி மாவு கஞ்சி இல்ல, ராகி மாவு கஞ்சி நைட்ல சாப்பிடுங்க. ஓகே சூப்பர். கண்ணெல்லாம் குத்தி கூடாது ஓகேவா? போடா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. கிட்டத்தட்ட 1.5 மாசமா ஹாஸ்பிட்டல் சுற்றி ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மாற்றி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து தலை சுற்றுன்னு சொன்னாங்க. 1 மாசமா சுற்றி இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. சரி அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே வந்து இவன் தமிழ், அதுக்கப்புறம் அவன் திலீப்பனு, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது வச்சுனே இருக்கணும், செலவு வச்சுனே இருக்கணும். அந்த மாதிரி அப்படி தானே? அதுக்கு என்ன பண்றது, உடம்புக்கு வரதெல்லாம் சொல்லிட்டு வருமா? சொல்லிட்டு வராது. அதனாலதான் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என் தங்கச்சி சொன்னாங்கல்ல என்னைக்கு போகலாம்? வெள்ளிக்கிழமை முடிவு பண்ணனா? வெள்ளிக்கிழமை போகலாமா இல்லை அடுத்த வாரம் போகலாமா? மனோஜ் என்ன சொன்னா அடுத்த வாரம் போங்க அப்படின்னு சொன்னான். பட் ஆனால் வெள்ளிக்கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்லிச்சு. அதுதான் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு போகிறதா வெள்ளிக்கிழமை போயிடுவோமா? நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க, சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஓகே, அப்போது இந்த வாரம் வந்து ஃப்ரைடே வந்து திருப்பதி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறத கொஞ்சமாக வீடியோ எடுத்து
போஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணி 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. மசாலா பூரி சாப்பிட்டியா? அம்மாக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். அம்மாக்கு இல்லை சொல்லி தரியா? வாங்கினா போவா? என்கிட்ட காசு இல்லைப்பா. எங்க இருக்கு? எங்க இருக்கு காசு? பர்ஸ்ல இருக்குதா? காசு இல்ல போ. என்கிட்ட காசுலாம் இல்லப்பா. நீ வேணும்னா உங்க அம்மாக்கு நீ வேணும் கொடுத்துக்கடா போடா. சரி ஓகே, இது வந்து உருளைக்கிழங்கு. ஓகே, இதுக்கு என்ன தெரியுது? உருளைக்கிழங்கு கோதுமை தோசை. ஏன்னா சப்பாத்தி வந்து இவங்களெல்லாம் குழந்தைங்களை வச்சு தேய்க்க முடியாது. உட்காந்து தேய்ச்சாலும் வந்து வலிக்கிறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. சரி, அதனால கோதுமை கரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டு குழந்தைங்க வலிக்கிறதுக்கும் கோதுமை தோசைக்கு என்ன பண்ணுறது? கோதுமை வந்து கரைச்சிட்டு தோசை ஊற்ற போகிறோம். சப்பாத்தி வந்து உட்காந்து தேய்க்கணும். இப்படி ஒரு விஷயம் இருக்குதா இந்த குழந்தைங்களுக்கு? ஏதாவது ஒன்று அப்படிலாம் கிடையாது. கோதுமை தோசை செய்யறதுக்கு இது ஒரு காரணம்லாம் இல்லை. அது செய்யணும் முடிவு பண்ணி வச்சு அதனால செஞ்சுன்னு இருக்கிறேன். அது எதுவும் காரணம் வேற சொல்லி நிற்கிறேன். அந்த பேண்டு போடு, தலை விரிச்சு போட்டு. குழந்தை ஆள் இல்லையா? அதுதான் நான் தான் காலை ஃபுல்லாக நான் தான் வச்சுருக்கிறேன். 2-3 வருஷமா பிறந்ததுலேருந்து நான் தான் வச்சுருக்கிறேன் அவனை. அப்புறம் வந்து வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா எனக்கு புரியல. கையெல்லாம் வலிக்குதுப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு டெய்லி எங்களால் முடிஞ்ச வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா நிரோஷா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தமிழுக்காக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்து அப்படியே வீடியோஸ் வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். யூடியூபோட அல்காரிதம் அப்போ தான் வந்து ஒர்க் ஆகுமா. சரி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.